Hi friends, welcome back to our channel படித்ததில் பிடித்தது. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ எதை பத்தி அப்படினு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க அவங்களோட அனுபவத்தை நம்ம கூட ஷேர் பண்ணிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் இருந்துச்சு, லைஃப்ல வந்து அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதுக்கு அவங்க நம்ம சேனல்ல ஃபாலோ பண்ணி இன்னைக்கு வந்து ஹாப்பியா இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கறத நம்ம கிட்ட ஷேர் பண்ணதோட மட்டும் இல்லாம இத வந்து நீங்க கண்டிப்பா வீடியோவாவும் போடுங்க, மற்ற சிஸ்டர்ஸுக்கும் இதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அதை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து டைம் வைஸ் வந்து அவங்க நம்ம சேனலில் பார்த்து என்னென்ன விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாகவே சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சிஸ்டர் வந்து என்னென்ன ப்ராப்ளம்னால பாதிக்கப்பட்டிருந்தாங்க, அதுக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணாங்க, இப்போ நம்ம சேனல் பார்த்து என்னென்ன ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே, இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம், பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாய் சிஸ், என் பேர் சாந்தி, எனக்கு மேரேஜ் ஆகி 11 வருஷம் ஆகுது. எனக்கு ரொம்ப கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது. அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 11 வருஷம் ஆகியிருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடியிலேருந்தே ரொம்ப பிசிஓடி ப்ராப்ளம் அவங்களுக்கு இருந்திருக்கு. மேரேஜ் ஆகி 1.5 இயர்ஸ் கழித்து கன்சீவ் ஆனேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கல்யாணம் முடிஞ்சு 1.5 இயர்ஸ்லேயே கன்சீவும் ஆகியிருக்காங்க. பட் பேபிக்கு ஹார்ட் பீட் சரியில்லைன்னு அபார்ஷன் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறம் 10 டைம்ஸ் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருக்கேன், 3 டைம்ஸ் ஐயுஐ பண்ணேன், அப்புறம் லேப்ராஸ்கோப்பி பண்ணேன். அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, ஹாஸ்பிட்டலுக்கு போகவே பிடிக்கல, மறுபடியும் பீரியட்ஸ் ரெகுலர் ஆகலை, 1 இயர் எனக்கு பீரியட் ஆகலை, ஹாஸ்பிட்டல் போகவும் பிடிக்கல, அப்புறம் உங்கள் வீடியோவை பார்த்து நானே ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்க அதுக்கப்புறமா வந்து அந்த ஃபஸ்ட்டு பேபி அப்படி ஆனதுக்கப்புறமா 10 டைம்ஸ் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கு. 3 டைம்ஸ் ஐயுஐ பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் லேப்ராஸ்கோப்பியும் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களுக்கு பீரியட்ஸ் திருப்பியும் வந்து ரெகுலர் ஆகாமல் இர்ரெகுலராகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து அவங்க சரி இனிமேல் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் பார்த்து சில விஷயங்களை அவங்களா ட்ரை பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரேயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வெந்தயம் டீ எடுத்திருக்காங்க. அதாவது காலையில் ப்ரேயர் பண்ணிவிட்டு காலையில் ஒரு எம்டி ஸ்டொமக்கில் வந்து வெந்தய டீ எடுத்திருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எள்ளு வந்து சாப்பிட்ருக்காங்க. எள்ளு சாப்பிடுவேன், கொஞ்சம் நேரம் கழித்து எள்ளு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவினிங் டைமில் இஞ்சி டீ எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜங்க் ஃபுட் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு, மில்க் அவாய்ட் பண்ணிவிட்டு, மந்த்லி ஒன்ஸ் வந்து மில்க் டீ குடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணிவிட்டேன், பிசிஓடிக்கு யூடியூப் பார்த்து யோகா பண்ண ஆரம்பித்தேன், வாக்கிங் போனேன், 3 மந்த் இதெல்லாம் செஞ்சேன், 1 வருஷம் 3 மாதம் வராத பீரியட் இப்போது எனக்கு வந்துடுச்சு. இதை எல்லாருக்கும் சொல்லுங்கள் சிஸ்டர், உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், சீக்கிரம் நானும் கன்சீவ் ஆகிட்டேன்னு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்சி தள்ளி போகிறதுக்கான ஒரு மெயின் ரீசனே வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ். ஏன்னா வந்து எல்லாத்துக்கும் காரணமே அதாவது இப்போ உங்களுக்கு ஹார்மோனல் இம்பேலன்ஸாக இருக்கட்டும், பிசிஓடி ப்ராப்ளமாக இருக்கட்டும், எக் க்ரோத் கம்மியாக இருக்கலாம், எக்கு வந்து வெடிக்காமல் இருக்கலாம், இப்படி என்ன பிரச்சனை இருந்தாலுமே அது வந்து கடைசியில் இர்ரெகுலர் பீரியட்ஸில் தான் நமக்கு காட்டும். ஏன்னா எக்கு க்ரோத் சரியாக இருக்குது, எக்கு சரியாக வெடிக்குது அப்படின்னாலே வந்து நமக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னாலே நமக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வந்துகிட்டு இருக்கும். அப்போது ஒருத்தவங்க கன்சீவ் ஆகணும், ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து கரு தங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு பீரியட் ரெகுலர் ஆகணும். பீரியடை ரெகுலர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த்லேயே கிளிக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, எனக்கு வந்து 1 இயருக்கு மேலே குழந்தை இல்லைன்னு நம்ம ஃபஸ்ட்டு போனோம் அப்படின்னா டாக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பீரியட் ரெகுலர் பண்ணுறதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் அப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணாலுமே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் தான் கொடுப்பாங்க. அதை நீங்கள் வந்து எடுக்கும்போது உங்களுக்கு அப்போதைக்கு பீரியட்ஸ் வந்து மந்த்லி ரெகுலராக வர்ற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு திருப்பியும் பழைய மாதிரியே உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆயிரும். ஸோ இது வந்து ஒரு சில பேருக்கு மட்டும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி இர்ரெகுலர் பீரியட்ஸ், அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1 இயர் வராதவங்க, எனக்கு வருஷத்துலேயே ஒரு தடவை தான் பீரியட்ஸ் வரும்னு சொல்கிறவங்க, இல்லை எனக்கு 3 மாதத்துக்கு ஒரு முறை தான் பீரியட்ஸ் வரும்னு சொல்கிறவங்க எல்லாருமே இந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. டேப்லெட் போடுவாங்க, அதுவும் ஹார்மோன் டேப்லெட்டாக இருக்கும், கான்ட்ராசெப்டிவ் பில்ஸாக இருக்கும். அதை போட்ட உடனே வந்து அவங்களுக்கு ரெகுலர் ஆகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படி இப்படி டயட்டெல்லாம் மாற்றினாங்கன்னா திருப்பியும் அப்படியே பழைய மாதிரியும் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து ஐயோ எத்தனை தடவை தாண்டா நம்ம மாத்திரை போடுறது,
எவ்வளோ டைம் தான் நம்மளும் வந்து இப்படி மாத்திரை சாப்பிட்டு சரியாகிற மாதிரி இருக்குது, திருப்பி இப்படி ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சிஸ்டர் சொன்ன மாதிரி அப்படியே அந்த விஷயத்தையே விட்டுருவாங்க. போயிட்டு போகுது, நமக்கு பேசாமல் இர்ரெகுலர் பீரியட்ஸாகவே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலுக்கு வந்துடுவாங்க. ஸோ இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இப்போ நம்ம சிஸ்டர் வந்து அது எல்லாத்தையுமே விட்டுட்டு சில ப்ராப்பரான விஷயங்களை ஃபாலோ பண்ண பிறகு அவங்க சொன்ன மாதிரி 1 வருஷம் 3 மாதம் வராத பீரியட்ஸ் கூட வந்துருச்சு, இப்போ ரெகுலரும் ஆயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேப்லெட் சாப்பிட அது மேலும் மேலும் நம்மளுக்கு வந்து அந்த டைமில் தான் நமக்கு ரிலீஃப் கிடைக்குமே தவிர அது நிரந்தர தீர்வாக இருக்காது. ஸோ நம்ம சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸையும் டயட் சேஞ்சஸையும் ஹோம் ரெமெடிஸையும் இந்த மாதிரி கொண்டு வரும்போது தான் அது வந்து நமக்கு ஒரு நிரந்தர தீர்வாக நமக்கு என்றைக்குமே கிடைக்குமே தவிர நம்ம வந்து இந்த மாதிரி மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றதுனாலையோ அப்போதைக்கு ஒரு 3 மாதத்துக்கு கான்ட்ரசெப்டிவ் பில்ஸ் போடுறதுனாலையோ நமக்கு நிரந்தரமான இர்ரெகுலர் பீரியட்ஸ் வந்து சரியாகவே ஆகாது. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் குழந்தைக்கு முயற்சி பண்ணி உங்களுக்கு வந்து குழந்தை தங்கவே இல்லை அப்படி இருந்தாலும் சரி, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு வந்து நிறைய கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, கருப்பையில் வந்து கட்டிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை நீங்கள் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தே ஆகணும். அதை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அது எல்லாத்துலேயுமே இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம சிஸ்டர்ஸ், நான் சொல்லலை இதை, இப்போ நம்ம சிஸ்டர் சொன்னதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. அவங்க பார்த்திங்கன்னா பாருங்கள் 11 வருஷமாக பிசிஓடியோட ப்ராப்ளமாக கஷ்டப்பட்டுருக்காங்க. அப்போல்லாம் வந்து அவங்களால ரெகுலர் பண்ணவே முடியலை. 1 வருஷமாக லாஸ்ட்டாக பீரியட்ஸே வரலை. 3 மாதமாக, அதாவது 1 வருஷம் 3 மாதமாக பீரியட்ஸே வரலை. 10 டைம் வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி ஐயுஐ எல்லாம் பண்ணியும் அவங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகவே இல்லை. அவங்க வந்து ஒன்ஸ் அவங்க லைஃப்பை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை கொண்டு வந்த பிறகு தான் அவங்களுக்கு சக்ஸஸே ஆகியிருக்கு. ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம சேனல் ஃபாலோயர் ஆகிருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். பட் இல்லை, நான் வந்து புதுசு, எனக்கு இதை பற்றிலாம் ஒன்றும் தெரிலனா நீங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதில் வந்து நிறைய லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து என்னென்ன கொண்டு வரணும், எதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு வந்து சீக்கிரமாக கன்சீவ் ஆகலாம், இர்ரெகுலர் பீரியட்ஸை வந்து நம்ம சரி பண்ணலாம், அதே மாதிரி என்னென்ன ஹோம் ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சேனலில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நீங்கள் கன்சீவ் ஆகணும், இயற்கையாக கன்சீவ் ஆகணும், உடனே கன்செப்ஷன் நடக்கணும் அப்படின்னாலே அதுக்கு முதல் ஸ்டெப் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட பீரியட்ஸை ரெகுலர் பண்ணணும். ஸோ சிஸ்டரும் அதை தான் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ஹாப்பியாகவும் சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாக நானும் வந்து கன்சீவ் ஆகிட்டேன்னு மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சிஸ்டர் ஆசைப்பட்டபடி நிச்சயமாக ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுக்கு வந்து குழந்தை தங்கிரும் பாருங்கள். நம்மளும் அதுக்காக வந்து இறைவனை வேண்டிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே இது போய் சேரும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.